ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு பவித்ரா vlogs. இந்த வீடியோவில் யூரோப்பில் இருக்க ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டுலிப் கார்டன் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே எப்படி வரலாம், இதை விசிட் பண்ண எது பெஸ்ட் டைம் அண்ட் இதோட காஸ்ட் டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சம் பெஸ்ட் வியூ பாயிண்ட்ஸ் அண்ட் மூவிஸில் காமிக்கிற சம் சாங்ஸ் லொகேஷன்ஸ் அண்ட் வேறு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார்டன் லீஸ் அப்படிங்கிற சிட்டியில் இருக்குது. இதுக்கு ஆம்ஸ்டர்டாம்லேருந்து மெட்ரோ ட்ரெயின் இல்லைன்னா பஸ் எடுத்து கூட வந்துடலாம். நாங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து கார்லேயே நெதர்லாந்து போயிட்டதுனால கார்டனுக்கும் கார்லேயே போயிட்டோம். இந்த கார்டனை விசிட் பண்ணுறதுக்கு பெர்ஃபெக்டான மந்த் என்னன்னா ஏப்ரல். லாஸ்ட் 2 weeks ஆஃப் ஏப்ரல் அண்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மே. அப்போதான் டுலிப்ஸ் நல்லா பூத்து நிற்கும். அண்ட் பெஸ்ட் டைம் காலையில் 8 மணி. அப்போதான் கார்டன் ஓப்பன் பண்ணுவாங்க. கூட்டமும் கம்மியாக இருக்கும், ஃபோட்டோஸும் சூப்பராகிடும். இதுக்கு என்ட்ரி ஃபீ ஒரு ஆளுக்கு 20 யூரோ. நம்ம ஆன்லைனில் முன்னாடியே எடுத்து வச்சுக்கலாம், இல்லை என்ட்ரன்ஸில் கூட நேராக போய் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி மேப் கிடைக்கும். இதில் இண்டோர் கார்டன், ரெஸ்டாரண்ட் அண்ட் போட்டிங் பண்ணுற லொக்கேஷன் எல்லாமே இதில் இருக்கும். பின்னாடியே கார்டனோட ரூட்டும் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா ஃப்ளவர்ஸ்க்கு கீழேயும் ஒரு நேம் போர்டு இருக்கும். அதில் இங்கிலீஷ் அண்ட் டச் லாங்குவேஜில் அந்த பூவோட பேர் எழுதியிருப்பாங்க. இந்த லொக்கேஷனை நிறைய சாங்ஸில் காமிச்சிருப்பாங்க. அஸ்கலஸ்கா சாங்கில் கூட இந்த இடத்த ஸ்பாட் பண்ணலாம். இங்கே பெட்ஸ் அலவுட். பெட் ஓனர்ஸ் எல்லாம் அவங்களோட நாய்க்குட்டிங்களை ஃப்ளவர்ஸ்க்கு முன்னாடி வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த காத்தாடி தான் நெதர்லாந்தோட ஒரு பெரிய அடையாளம். இது விஜயோட சாங்ல கூட பார்க்கலாம். இதுக்கு மேலே போகிறதுக்கு ஒரு பெரிய கியூ நின்றுச்சு. சரி, அப்படி என்னதான் இருக்குன்னு நாங்களும் அந்த கியூவில் நின்று உள்ள படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போய் பார்த்தோம். ரொம்பவே கூட்டமாக இருந்தது. எல்லாருமே வளைச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் கூட்டத்தை விளக்கிட்டு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அந்த வியூ எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. என்னோட ஃபேவரட் வியூ. ரொம்ப அழகாக இருந்தது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் டுலிப் ஃபீல்ட் தான். அதுக்கும் கீழே இருந்த ஓடையில் போட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போட்டிங்க்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த போட் டுலிப் ஃபீல்டை சுற்றி வந்துட்டு இருக்கும். அப்புறம் அங்கேயே ரொம்ப நேரம் நிற்க வேணாம், நாங்கள் வந்துட்டோம். இங்கே இருக்கிற பியூட்டியே நிறைய ஃபோட்டோ லொகேஷன்ஸ் அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம லைனில் நின்று அங்கே போய் எடுத்துக்கலாம். காலையில் 9 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 12க்குலாம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்பாட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இது சின்னதாக ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி. நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு பக்கத்துலேயே பாஸ்தா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் ஸ்ட்ராபெரிஸ்லாம் குட்டி வேனில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ரேட்லாம் 5 யூரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு இண்டோர் கார்டன் போனோம். இந்த கார்டனோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். இங்கே டுலிப்ஸ் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வெரைட்டியில் ஆர்ச்சிட், ரோசஸ் அண்ட் லில்லிஸ்னு நிறைய ஃப்ளவர்ஸ் உள்ளே வச்சுருந்தாங்க. அந்த இண்டோர் கார்டனும் ரொம்பவே பெருசா இருந்துச்சு. உள்ள நிறைய கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டுலிப் ஃப்ளவர் வச்சிருந்தாங்க. மோஸ்ட்லி டுலிப்ஸ் பூவில் வாசனையே இருக்காது. பட் இந்த செக்ஷனில் இருந்த ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்பவே வாசனையாக இருந்துச்சு. அண்ட் இந்த கார்டன் ஜஸ்ட் ஃப்ளவர்ஸை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நிறைய டெக்னிக்ஸ் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இண்டோரில் கூட எப்படி பூவெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்றத அவங்க காமிக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு உள்ளேயே ஒரு சின்ன ஃபவுண்டைன் வச்சு அதை சுற்றி சின்ன ஜாடியிலலாம் பூ வச்சுருந்தாங்க. அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணது இந்த ஃப்ளவர் தான். இது பிளாக் அண்ட் பர்பிள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி டார்க் கலரில் இருந்துச்சு. அடுத்து கார்டனோட சென்டருக்கு போனோம். அங்கே ஒரு பெரிய லேக் இருந்துச்சு. அங்கேருந்து பார்க்குற வியூவும் சூப்பரா இருந்துச்சு. $79 ஏக்கர் சைஸ்ல இருக்கிற இந்த கார்டனுக்கு வருஷத்துக்கு 1.5 மில்லியன் விசிட்டர்ஸ் வந்துட்டு போறாங்க. இங்க மொத்தமா 7 மில்லியன் ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஒரு வருஷமும் டிசம்பர் மாசமே இந்த டுலிப்ஸ் பல்பை அவங்க நட்டுடுறாங்க. அப்போதான் ஸ்ப்ரிங் சமயத்துல ஏப்ரல் மாசத்துல அந்த பூவெல்லாம் பூத்து வருது.
அடுத்து இன்னொரு வியூ பாயிண்ட்காக போயிருந்தோம். இதில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபன்னான பார்ட், அதுக்கு ஆப்போசிட்டில் மேஸ் மாதிரி புல்லாலே செஞ்சு வச்சுருந்தாங்க. கைண்ட் ஆஃப் எஸ்கேப் கேம் மாதிரி. உள்ளே வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் எங்களுக்கு அந்த இடத்தையே கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அங்கே மார்னிங் பார்த்தா அதே வியூ. ஸோ நாங்கள் வந்து அடுத்து இந்த கார்டனில் நடக்கிற மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். இவ்வளோ பெரிய கார்டனில் ஒரு சின்ன செத்துப்போன பூ கூட நாங்கள் பார்க்கல. அப்பப்போ யாராவது வந்து அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பூ வாடி இருந்தாலோ இல்லை வந்து அது சாவர நிலமையில இருந்தாலோ அதை கட் பண்ணி ஒரு கூடையில் போட்டு கொண்டு போயிடுறாங்க. கிட்ஸ்க்காகவே டெடிகேட்டடாக ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. அங்கே ஊஞ்சல், சீசா இதெல்லாம் வந்து மரத்திலே செஞ்சு வச்சுருந்தாங்க. கீழே ஃபுல்லாகவே மண் தரது. அதுக்கு பக்கத்துலேயே 4 ஆடு மெஞ்சிட்டு இருந்தது. அதை எல்லாரும் ரொம்ப வியப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஒன் ஃபுல் டே கம்ப்ளீட்டாக அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணோம். மணி 6 ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது சுவனீர் வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சுவனீர் ஷாப் போயிருந்தோம். அந்த ஷாப்பில் ஃபுல்லாகவே டுலிப்ஸ் மயமாக தான் இருந்தது. ஷர்ட், போனே, பேண்ட், டவல், ஈவன் அம்ப்ரல்லாவில் கூட அதோட ஹேண்டில் வந்து டுலிப் மாதிரி வச்சுருந்தாங்க. நான் எங்கே போனாலும் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒன்று வாங்கிடுவேன். ஸோ இங்கேயும் ஒரு மேக்னெட் வாங்கிட்டு வந்தேன். அடுத்து வுட்டனில் செஞ்ச டுலிப் ஃப்ளவர்ஸ் அதில் அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒன்று 4 யூரோ, பட் 4 எடுத்தால் 10 யூரோவுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. சொன்ன 4 வாங்கிட்டு வந்தேன். இனிஷியலாக பார்க்கும்போது இது என்னன்னே புரியல. அப்புறமா தான் தெரிஞ்சது இது டுலிப்போட பல்ப். இதை தான் மண்ணுக்குள்ளே நடுறாங்க. அதுலேருந்து தான் டுலிப்ஸ் முளைச்சி வருது. அது பீங்கானில் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதிலே விதவிதமாக பீஸா கட்டர், பென் எல்லாமே இருந்துச்சு. அதோட எங்களோட ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.